வணக்கம். நம்ம எல்லாருமே தினமும் தூங்குறோம். ஆனா, என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா, ஏன் சில நாள் காலையில எழுந்திருக்கும் போது உடம்பெல்லாம் ஒரே வலியா இருக்குன்னு? நாம சும்மா பண்ற இந்த ஒரு விஷயத்துக்கு பின்னால ஒரு பெரிய சயின்ஸே இருக்கு. இன்னைக்கு அந்த சயின்ஸ பத்தி தான் நாம பார்க்க போறோம். அதாவது, வலியே இல்லாம நிம்மதியா தூங்குறது எப்படின்னு தெரிஞ்சுக்க போறோம். நம்மள நிறைய பேருக்கு இந்த அனுபவம் கண்டிப்பா இருந்திருக்கும் இல்லையா? நல்லா 8 மணி நேரம் தூங்கியிருப்போம். ஆனா காலையில எழும்போது பார்த்தா கழுத்து ஒரு பக்கம் திரும்ப முடியாம வலிக்கும், இல்லனா முதுகுல ஒரு பிடிப்பு. ஏன் இப்படி நடக்குது? இதுக்கெல்லாம் என்னதான் காரணம்? இதுக்கு பதில் நீங்க நினைக்கிறத விட ரொம்ப ரொம்ப சிம்பிள். காரணம் நீங்க தூங்குற விதம்தான். வாங்க, ஒவ்வொரு காலையும் ஃப்ரெஷ்ஷா வலியே இல்லாம எப்படி ஆரம்பிக்கிறதுங்கிற அந்த ரகசியத்தை ஒன்னொன்னா பார்க்கலாம். சரி, இப்போ நாம ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்துக்குள்ள போக போறோம். தூக்கம்னா என்ன? சும்மா கண்ண மூடி படுத்து ஓய்வெடுக்கிறது மட்டும்தானா? இல்லவே இல்ல. அது நம்ம உடம்போட எலும்பு அமைப்ப, குறிப்பா நம்ம தண்டுவடத்தை மறுபடியும் சரி செய்யற ஒரு முக்கியமான ப்ராசஸ். நிறைய பேர் நம்ம முதுகெலும்பு ஒரு நேர்கோடு மாதிரி இருக்கும்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா உண்மையில அது ஒரு அழகான மென்மையான எஸ் ஷேப்ல இருக்கும். நாம தூங்கும்போது இந்த இயற்கையான எஸ் வளைவை அப்படியே மெயின்டைன் பண்றது தான் வலியே இல்லாம தூங்குறதுக்கான முதல் படி. இந்த எஸ் வளைவுல 3 முக்கியமான பகுதிகள் இருக்கு. கழுத்துப் பகுதி, நடுமுதுகு, அப்புறம் கீழ்முதுகு. இதுல நம்ம உடம்போட மொத்த பாரத்தையும் தாங்கிறது அந்த கீழ்முதுகு பகுதிதான். அதனாலதான் பாருங்க, பெரும்பாலான முதுகுவலி இங்கிருந்து தான் ஆரம்பிக்குது. சரி, அந்த எஸ் வளைவை எப்படிதான் பாதுகாக்கிறது? அதுக்கு என்ன வழி? வாங்க, அதுக்கான தீர்வுகளை இப்ப பார்க்கலாம். டாக்டர்ஸ் ரெக்கமெண்ட் பண்ற 2 பெஸ்ட் பொசிஷன்ஸை பத்தி இப்போ நாம டீப்பா பார்க்க போறோம். சுருக்கமா சொல்லணும்னா 2 பொசிஷன்ஸ் தான் பெஸ்ட். ஒன்னு மல்லாக்க படுக்கிறது, இது தண்டுவடத்துக்கு ரொம்ப நல்லது. இன்னொன்னு ஒரு கழிச்சு படுக்கிறது, இது நம்ம செரிமானத்துக்கும் மூளைக்கும் ரொம்ப நல்லது. வாங்க, இது ஒவ்வொன்னையும் பத்தியும் கொஞ்சம் விரிவாவே பார்ப்போம். முதல்ல மல்லாக்க படுக்கிறது. தாராளமா சொல்லலாம், இதுதான் முதுகெலும்புக்கு சேஃபான பொசிஷன். ஏன்னா நம்ம உடம்போட எடை முழுசும் சமமா பரவிடுது. அதனால எந்த ஒரு இடத்துலயும் தேவையில்லாத அழுத்தம் வராது. ஆனா ஒரு சின்ன வார்னிங், உங்களுக்கு கொரட்டை விடுற பழக்கமோ இல்ல ஸ்லீப் அப்னியா பிரச்சனையோ இருந்தா இந்த பொசிஷனை அவாய்ட் பண்றது நல்லது. மல்லாக்க படுக்கிறவங்களுக்கு இதோ ஒரு சூப்பர் டிப். உங்க முழங்கால்களுக்கு அடியில ஒரு சின்ன தலையணைய வச்சு பாருங்க. இது உங்க கீழ் முதுகுல ஏற்படுற அழுத்தத்தை சுத்தமா எடுத்துடும். தண்டுவடமும் நேரா இருக்கும். இன்னிக்கே இதை ட்ரை பண்ணி பாருங்க, வித்தியாசத்தை நீங்களே பாப்பீங்க. அடுத்தது, நம்மள முக்கால்வாசி பேர் தூங்குற பொசிஷன் ஒரு கழிச்சு படுக்கிறது. இதுல நிறைய நன்மைகள் இருக்கு. 1, இது மூளையில இருக்கிற நச்சுக்களை வெளியேத்த உதவுது. 2, செரிமானத்துக்கும் இது ரொம்ப நல்லது. இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இடது பக்கம் திரும்பி படுக்கிறது நம்ம இதயத்தோட வேலையில ஈஸியாக்கி அசிடிட்டி வராமலும் தொடுக்கும். ஒரு கழிச்சு படுக்கும்போது என்ன ஆகும்னா, மேல இருக்கிற கால் கொஞ்சம் முன்னாடி வந்து நம்ம இடுப்பு பகுதி லேசா திரும்ப வாய்ப்பு இருக்கு. இதுதான் பிரச்சனையே. இத தடுக்க உங்க 2 முழங்காலுக்கும் நடுவுல ஒரு தலையணைய வச்சுக்கோங்க. இது உங்க இடுப்பை நேரா வச்சு கீழ்முதுகு வராம பாத்துக்கும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். சரியான பொசிஷன்ல தான் படுக்கிறேன், ஆனாலும் சில சமயம் வலிக்குதேன்னு நினைக்கிறீங்களா? அப்போ பிரச்சனை உங்க தலையணையிலயோ மெத்தையிலயோ இருக்கலாம். ஆமாங்க, நீங்க எப்படி படுக்கிறீங்களோ அதே அளவுக்கு உங்க தலையணையும் மெத்தையும் முக்கியம். இந்த டேபிள பாருங்க, சிம்பிளா புரியும். உங்களுக்கு முதுகு வலி இருந்தா கொஞ்சம் உறுதியான, அதாவது ஃபர்ம் மேட்ரஸ செலக்ட் பண்ணுங்க. ரொம்ப ஒல்லியா இருக்கிறவங்களுக்கு சாஃப்ட் மேட்ரஸ் நல்லா இருக்கும். கழுத்து வலின்னு சொன்னா யோசிக்கவே வேண்டாம். கழுத்தோட வளைவுக்கு ஏத்த மாதிரி இருக்கிற கான்டோர் பில்லோ தான் பெஸ்ட். இப்போ நம்ம எல்லாருமே ஃபேஸ் பண்ற ஒரு காமன் பிரச்சனைக்கு வருவோம், கழுத்து வலி. இதுக்கு என்ன தீர்வுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம கழுத்து எப்படி வேலை செய்யுது, அதோட அமைப்பு என்னன்னு முதல்ல புரிஞ்சுக்கணும். கழுத்து வலிக்கு நம்பர் 1 காரணம் என்ன தெரியுமா? உங்க தலைக்கும் மெத்தைக்கும் நடுவுல இருக்கிற கேப் தான். ஒரு நல்ல தலையணையோட வேலை அந்த கேப்ப ரொம்ப சரியா, கூடவும் இல்லாம குறைச்சலாவும் இல்லாம ஃபில் பண்றது தான். இதோ தலையணைக்கு 2 சிம்பிள் ரூல்ஸ். உங்க தலையணையோட உயரம் உங்க தோள்பட்டையோட அகலத்துக்கு ஈக்குவலா இருக்கணும். 2வது, தயவு செஞ்சு 2-3 தலையணைய ஒன்னு மேல ஒன்னு அடுக்கி வைக்காதீங்க. அது கழுத்து நரம்ப அழுத்தி காலையில பயங்கரமான தலைவலிக்கும் கழுத்து பிடிப்புக்கும் காரணமாயிடும். சரி, ராத்திரி முழுக்க சரியா தூங்கிட்டோம். ஆனா கதை இதோட முடியல. நீங்க காலையில எப்படி பெட்ல இருந்து எழுந்திருக்கிறீங்கன்றதும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆமா, இது உங்க நாள் முழுசுமே தீர்மானிக்கலாம். இது நம்ம எல்லாரும் பண்ற ஒரு பெரிய தப்பு. மல்லாக்க படுத்துட்டு இருக்கும்போது அப்படியே நேரா வயித்து மசில்ஸை யூஸ் பண்ணி எழுந்திருக்கிறது. இப்படி பண்ணும்போது உங்க தண்டுவட டிஸ்க் மேல திடீர்னு ஒரு பயங்கர அழுத்தம் விழும். இது லாங் டேர்ம்ல பெரிய பாதிப்பை உண்டாக்கலாம். அப்போ எப்படிதான் எழுந்திருக்கிறது? அதுக்கு தான் இந்த லாக் ரோல் முறை. ரொம்ப சிம்பிள், 3 ஸ்டெப் தான். 1,
மெதுவா ஒரு பக்கமா திரும்புங்க. 2 உங்க கைய ஊனி உடம்ப மெதுவா மேல தூக்குங்க. 3 அப்படியே கால்களை கீழே இறக்கி உட்காருங்க. இதுதான் உங்க தண்டுவடத்துக்கு 100% பாதுகாப்பான முறை. சரி, போறதுக்கு முன்னாடி உங்களுக்காக ஒரு கேள்வி. உங்களுக்கு வர்ற வலி கழுத்துல மட்டும் இருக்கா, இல்ல அது அப்படியே கைகள் வரைக்கும் பரவுதா? இத பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஏன்னா இது உங்க பிரச்சனை வெறும் தசை வலியா இல்ல நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு க்ளூவா இருக்கலாம். ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்க தூக்கத்தை சரி பண்றது உங்க ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தையும் சரி பண்றதுக்கான முதல் மற்றும் மிக முக்கியமான படி.